வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலினை நீக்க வேண்டும் அதிரடியாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதற்காக தற்பொழுது தமிழகத்தில் முழுமையாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்திருப்பதாகவும், தமிழகத்தில் எங்குவெல்லாம் கொலைகள் நடக்கிறதோ அங்கு எல்லாம் காவல்துறை அருகாமையிலேயே கொலைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், காவல்துறையினரை கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், கோவையில் நேற்று வழக்கறிஞர் உதயகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கொலைகள் சர்வசாதாரணமாகிவிட்டது என்றும், சட்ட ஒழுங்கு தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் உறுதியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தினால் தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரும் தற்பொழுது கொள்ளைக்கு உடந்தையாக இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தொடங்கி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என யார் யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை தமிழகத்தில் நீட்டிப்பது அச்சமளிக்கிறது என்றும், சமூக வலைதளங்களில் திமுக அரசின் தவறுகளை விமர்சிப்பவர்களை கைது செய்யக்கூடிய திமுகவின் அரசு கொலை கொள்ளை குற்றங்கள் செய்யப்படுபவர்களுக்கு ஏன் அதிகபட்ச தண்டனை வழங்காமல் இருப்பது என்ன காரணம்? இது ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் காவல்துறையினர்களை வேலை செய்யாமல் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறாரா? அவரது பதவியை பறிக்க வேண்டும். கையாளாகாத முதலமைச்சர் தமிழகத்தில் இருந்து என்ன பயன் என்ற கேள்வியை தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அரியணை ஏறியது. தற்பொழுது வரை கிட்டத்தட்ட தமிழகத்தில் பல்வேறு கொலைகளும் குற்றங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் குட்கா, போதை மருந்து அதிக அளவு விற்பனை செய்யவில்லை. ஆனால் இந்த முறை தற்பொழுது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கஞ்சா, போதை, குட்கா, அபின் போன்றவைகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதாகவும், அதை திமுகவின் நிர்வாகிகளை விற்பதாகவும் கிட்டத்தட்ட 7 திமுகவின் நிர்வாகிகளை போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக வாயை திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியையும், இதற்காக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார்.